வணக்கம் மற்றும் வெற்றி லைஃப் ஸ்டைல் சோலோ. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை. நேற்று திங்கக்கிழமை ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று நேற்று போஸ்ட் பண்ணேன். என்னென்னா உண்மையாக கண்டிக்கிறோம்னு சொல்லிட்டு இந்த டீ காஃபி விளையாட்டுறதுக்காக அது பேசியிருந்தேன். சரிங்களா, 4 மணிக்கு போஸ்ட் ஆன அந்த வீடியோ, அதாவது வீடியோ ஷார்ட்ஸ் 4:30 மணிக்கு பார்க்குறேன். நான் ஷார்ப்பாக 4:30 மணிக்கு பார்க்குறேன். எவ்வளோ போயிருக்கோம் ½ அன் ஹவர்லன்னு சொல்லிட்டு அப்ராக்சிமேட்டாக எப்பயுமே பார்க்குறது தான். 1028 நோ போச்சு வியூஸு. எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தது. அப்பா என்றைக்கும் இல்லாமல் ½ அன் ஹவரில் 1K போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டேன். சரின்னு ஓகே, க்ளோஸ் பண்ணியாச்சு. 7:39க்கு 7:39க்கு பார்க்குறேன். எவ்வளோ வந்திருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கெஸ் பண்ணுங்கள். பாருங்கள், ஒரு 3 செகண்ட் கெஸ் பண்ணுங்கள். 7:30 மணிக்கு பார்க்குறேன், 979 வியூஸ் போயிருக்கு. எனக்கு ஒரே ஷாக்கு. நான் ஞாபகம் மறதி இல்லாமல் கூட சொல்லலாம் இல்லையா? நான் ஈவினிங் 4:30க்கு என் ஒய்ஃபை கூப்பிட்டு காமிக்கிறேன். இங்கே பிறகு ½ அன் ஹவரில் 1K போயிடுச்சு அப்படின்னு காமிக்கிறேன். எப்படி இருந்தாலும் ஸ்லோவாக ஆகிடும், அது வேறு விஷயம். ஆனால் நைட்டு ஈவினிங் 7:30க்கு பார்க்குறேன், 979 போகுது. 80ன்னு கூட வச்சுங்களேன், 980. அப்போது மீதி இருந்த என்னோடய வியூஸ் எங்கே? இப்படி கூட திருடுவாங்களா? வியூஸு திருடுவாங்களா? யூடியூப்பில் திருடி இருக்கிறாங்க. ஒரு வியூஸை திருடி பணம் கட்டி ஒரு யூடியூப் சேனலை நடத்துகிறவங்களுக்கு அந்த வியூஸை கொடுத்தா, அப்போ இப்படி தானே எல்லார் வியூஸில் திருடி 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 தானே இப்போ அப்போ பணம் கட்டுறவங்களுக்கு கொடுக்குறாங்க. சின்ன சின்ன யூடியூபர்ஸை நாங்கள் ஊக்குவிக்கிறோம், அவங்க போகிற ஷார்ட்ஸ்லாம் இனிமேல்ட்டு இது பண்ணுவோம்னு சொல்லிட்டு ப்ரொமோட் பண்ணி விட்றோன்னு சொல்லிட்டு. அப்போ பணம் கட்டுறவங்களுக்கு தான் மரியாதையா? 4:30 மணிக்கு பார்த்த அந்த ஷார்ட்ஸு இல்லையா 1050க்கு மேலே போயிடுச்சு. அப்போது அதுக்கு மேலேயும் அந்த 7:30 மணிக்கு பார்க்கும்போது அதிகமாக போயிருக்கணும். ஜனங்க கஷ்டப்பட்டு ஷார்ட்ஸை பார்க்குறாங்க. அந்த ஷார்ட்ஸை திருடி இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்கறது பெரிய தப்பு இல்லையா? சரி, எனக்கு வியூஸே போகலன்னா கூட பரவாயில்ல. ஏன்னா எனக்கு புதுசு கிடையாது. என்னோடய ஷார்ட்ஸ்லாம் நிறைய 10-20 கூட போயிருக்குது, அது பிரச்சனை இல்லை. ஆனால் வியூஸ் போன ஷார்ட்ஸை திருடி இன்னொருத்தவங்களுக்கு கொடுத்துட்டு, நான் ஏதாவது என்னோடய கண்டென்ட்டில் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தால் பரவாயில்ல, தப்பாக பேசியிருந்தாலும் பரவாயில்ல. இந்த மாதிரி தானே எல்லா யூடியூபர்ஸுக்கும் இருக்கும். இந்த லைக்ஸை திருடுறது, வியூஸை திருடுறது, இதெல்லாம் ஒரு பொழப்பாக. இது நான் பணம்லாம் எதிர்பார்க்கலை. எனக்கு தேவை அப்ரிசியேஷன். எனக்கு இவ்வளோ போயிருக்கு, இவ்வளோ லைக்ஸ் போயிருக்கு. நான் சின்ன யூடியூபருங்க. என்னோட ஐடியை ஓப்பன் பண்ணி பாருங்கள், ரொம்ப கம்மியாக தான் இப்போ சப்ஸ்கிரைபர் இருக்கும். 250 சப்ஸ்கிரைபர் தான். 317 என்னவோ ஷார்ட்ஸ் வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன். அதில் 250 சப்ஸ்கிரைபர் தான் மொத்தமே. இதில் என்னோட கான்ட்ரிபியூஷன் கம்மியாக கூட இருக்கலாம். கான்ட்ரிபியூஷன் கம்மியாக இருக்குன்றதுக்காக திருடலாமாங்க? ரொம்ப வருத்தமாகிடுச்சு எனக்கு நைட்லேருந்து. ஏன்டா நம்ம இதெல்லாம் போட்டுட்ருக்கோம் வேஸ்ட்டாக? நமக்கு இன்னும் கேஷாக வருது. சும்மா இப்போது ஒரு இதுக்காக யாரும் என்னென்னவோ பண்ணி போடுறாங்க. லேடிஸ்லாம் நைட்டி போட்டுக்கின்னு போடுறாங்க, கிறுக்குத்தனமாக ஆடுறாங்க ஜென்ஸ்லாம். உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது வியூஸ் திருட்டு சம்மந்தமான விஷயங்கள் நடந்துருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள், யோசிங்க. நன்றி.